ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதலாவது ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு மூன்று அல்லது 4 வசனங்களை முதலாவது காண்பிக்கிறேன். அவைகளை இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் ஒரு எண்டு வருது அப்படின்னா 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் அவங்க என்ன செய்வாங்க அப்படியே தங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. லாபமா நஷ்டமா, நம்மளுடைய கம்பெனி முன்னால் போயிருக்கா, இல்லை அப்படியே இருக்கமா, இல்லை கீழே போயிட்டோமா, கட்டாயம் பார்க்கல அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒரு வரவு செலவு கணக்கு எந்த அளவு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வருஷங்கள் கழித்து பார்க்குறப்ப அது கீழே இருக்கா மேலே இருக்கானே தெரியாது. தேர் வைஸ் உலக ஞானிகள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துடுறாங்க. நம் ஆவிக்குரியவர்களாக இருந்து நம்முடைய வளர்ச்சியை எவரி இயர் ஒரு வருஷம் நம்மளுடைய வளர்ச்சியில் நாம் வளர்ந்தே போயிட்டே இருக்கிறேன்னா நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய ஒளியை போல இருக்கும். இட்ஸ் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர். காலையில் 6 மணிக்கு உள்ள சூரியனுடைய வெளிச்சத்துக்கும் 10 மணியில் இருக்கிற வெளிச்சத்துக்கும் 12 மணிக்கு உச்சியில் இருக்கிற வெளிச்சத்துக்கும் ஏப்பா எங்கேயுமே அந்த சூரியன் பேக் ஆயிடுறது இல்லை. ஸ்னோ பேக் ஸ்லைடிங். பிரைட்டர், ஒரு மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து. தட்ஸ் த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய பாதை. ஸோ நம்மை நாமே இந்த நாட்களில் நாம் நிதானித்து பார்ப்பது நல்லது. மாலையில் நாம் எவ்வளவாய் நம்மளுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறி இருக்கிறோம். வானவரது சாயல், மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவரின் சாயலை நாம் அணிந்து கொள்வோம். இட்ஸ் அ ப்ராசஸ், ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்மளுடைய ரட்சிப்பின் பாதையில பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை எல்லாம் எதுக்குதான் அப்படின்னா, நான் இன்னும் அந்த வானவருடைய சாயலை, அந்த குமாரனுடைய சாயலை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். நான் வளர்ந்துகிட்டே போகணும். ஒரு 3-4 வசனங்களை முதல்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிப்போம், பிறகு நாம் தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அநேகருக்கு ரோமர் 8 மனன வசனமாய் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறவர்கள் ரோமர் 8:29க்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோங்கிறது என்னுடைய காரியம், என்னுடைய யோசனை. 8:28, ரோமர் 8:28, ரோமர் 8:28, ரோமர் 8:28, ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோங்கிறது அப்படி கிளிப்புள்ள மாதிரி எல்லாரும் 29 நாம் வாசித்துட்டு அதுக்கப்புறம் நாம் 28 படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். 29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அதாவது அவர் பூமிக்கு வருவதற்கு முன்னதாக அவர் என்ன அப்படின்னா ஒரே பேரான குமாரன், அப்படிதானே? யோவான் 3:16 வாசிக்கும்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒருவரும் என்னது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்துரளினார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எஸ், அதே சுவிசேஷத்தை விட்டு நாம் நிருபங்களுக்கு வரும் பொழுது 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய குமாரன் என்ன பேரானவர்? ஒரே பேரானவர் அல்ல, என்னது? முதற் பேரானவர். எஸ், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இப்ப என்ன ஆயிட்டாரு அப்படின்னா அநேக சகோதரருக்குள்ளே அப்படின்னா நாம் எல்லாம் எங்க வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களானதுனால் நாமும் என்ன ஆயிட்டோம்? தேவனுடைய சொந்த பிள்ளைகளாயிட்டோம்.
அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவையார் ஆவியை நமக்கு ஈந்தருளினார். அந்த பரலோக குடும்பத்துக்குள் நாமளும் பிள்ளைகள் ஆயிட்டோம். அவருடைய அப்ப நம்மளுடைய முதற் பேரானவர், நம்மளுடைய மூத்த சகோதரர் யாரு? நம்மளுடைய அண்ணன்மார் யாரு? நம்முடைய பிரைஸ் தி லார்ட். அதான் இங்க வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, தேவன் என்னைய முன்னறிந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னைய முன்னறிந்தார், என்னைய முன்குறித்தார், என்னைய அழைத்தார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்னை என்ன செய்தார்? முன்குறித்திருக்கிறார். முன்குறித்தவர் அழைத்தும் இருக்கிறார். இதான் 29. என்னைய அழைத்தார், என்னைய ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் வம்சத்திலிருந்தும் விக்கிரக ஆராதனைக்காரனாய் துன்மார்க்கனாய் பாவ துன்மார்க்கமான உலகில் கிடந்த என்னை, நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தேடி நம்மளை ஏன் வந்து நம்மளை ரட்சிக்கணும், ஏன் நம்ம அழைக்கணும், ஏன் நம்மளை தெரிந்து கொள்ளணும், ஏன் முன்குறிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். உன்னதமான ஒரு நோக்கம். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும். அவருக்கு ஒப்பாய் நான் மாறணும். என்னுடைய மூத்த சகோதரனை போலவே நான் மாறணும். ஓகே, இப்ப 28ஆம் வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நான். அவருடைய தீர்மானம் என்ன? அவருடைய தீர்மானம் என்ன? எதுக்காக அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதுன்னா, எந்த தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டேன்? குட், விளங்கிட்டீங்க. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் இருப்பதற்கென்று முன் குறித்து என்னை தீர்மானித்து என்னை என்ன செய்தவர்? என்னை அழைத்திருக்கிறார். அப்ப அழைத்திருக்கிறவர் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், பூமிக்குரிய கிறிஸ்தவர்கள் உட்காரணும் ஒரு இடத்துல. பூமிக்குரிய கிறிஸ்தவர்கள் எதற்கு இந்த வசனத்தையும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பூமிக்கெடுத்த காரியத்தை, ஏதாவது ஒரு பூமிக்கெடுத்த காரியத்துல ஏதாவது ஒண்ணு நடக்குது, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், மற்ற காரியங்கள் போக்குவரத்துன்னா, ஏதோ தேவன் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, இது எதுக்காக தான் வச்சிருக்காரு, இத நன்மைக்காக பெருசா தூக்கி கொடுப்பாரு பின்னால. எல்லாம் நன்மைக்காகவே நடக்குது, இது எல்லாம் நன்மைக்காகவே நடக்குது. இது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க இந்த வசனத்தை, எல்லாம் நன்மைக்காகவே. ஏதோ பூமிக்குரிய ஒரு நன்மையை இங்க சொல்லப்பட்டிருக்கிற நன்மை என்ன நன்மை அப்படின்னா, 29 உள்ளதுதான் என்னது சொல்லுங்க அப்போ? நன்மை. நான் என்னவா மாறணும்? நான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதே நித்திய நன்மை. ஏதாவது பூமிக்குரிய ஏதாவது காரியங்கள் ஒன்று நடக்கிறதுனால அதனால என்ன? அதனால எனக்கு என்ன நித்திய நன்மை? ஓகே, நடப்பிக்கிறது அத்தனையும் தேவன் எதுக்கு நடப்பிக்கிறார் அப்படின்னா, இந்த சாயலுக்கு நான் ஒப்பாய் மாறணும். ஒண்ணு. ஓகே, கொரிந்தியர் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இங்க நிறைய விஷயங்களை பால் சொல்றார். நமக்கு தேவையானது மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இருந்து முந்தின மனுஷன் ஆதாம் ஜீவாத்மாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஓகே. 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 49
மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் என்ன செய்வோம்? அணிந்து கொள்வோம். இது ஃபியூச்சர் இல்லை. வானவருடைய குமாரனுடைய இந்த வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம்னா எப்ப அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. எப்ப அப்படின்னா நித்தியத்துல போகும் பொழுது. இப்பயே அந்த வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளணும், அணிந்து கொள்வோம். 51 வாசிக்கிறோம், கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் என்னவாக்கப்படுவோம். அது எப்ப அப்படின்னா என்னுடைய பாடி என்னுடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு சரீரமாய் மாறுறதுங்கிறது அந்த டைம். நான் ஒரு கால் நாம் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கோம். இயேசுனுடைய வருகைக்கு முன்னதாக நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்களும் நானும் நாம் மரணம் சம்பவித்து நாம் மண்ணுக்கு போயிருக்கோம் அப்படின்னா ஒண்ணு மரித்திருப்போமானால் அவருடைய வருகையின் போது மண்ணிலிருந்து நாம் முளைச்சி வெளியில போறோம், அவர் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தோடு. ஓகே, இல்ல நான் உயிரோடு இருக்கையில் அவருடைய வருகை, நாளை தினமே அவருடைய வருகை இருக்கு அப்படின்னா என்ன செய்ய போறேன்? இந்த மேனியை களைஞ்சு போட்டு அப்படியே நம்மளுடைய ஆவி போகுது. ஆனா ஏதோ ஒண்ணு மரிக்கிறதோ, ஒண்ணு மரிச்சோ, இல்ல உயிரோடு இருக்கிறப்பயோ அந்த டைம்ல தான் அந்த இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா அது எது அப்படின்னா நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய சரீரத்தை குறித்த காரியம். ஆனால் இப்பொழுதே நம்மளுடைய ஆவியில் அந்த சாயலை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் சுதந்திரிக்கணும், அணிந்து கொள்ளணும். அதை நாம் சுதந்திரிச்சணும். குமாரனுடைய அந்த சாயலை, வானகத்துக்குரியவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். மன்னானவனுடைய சாயல் எது, வானவருடைய சாயல் எது, நாம் தியானிக்கலாம். ஓகே, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாம நம்மளுடைய மாம்சத்தில், நம்மளுடைய சுய பலத்தில், மாம்சத்துல ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இங்க நான் வாசிக்கிறோம், கடைசி 2 வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர். இங்க ஹோலி ஸ்பிரிட்ட லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துலதான். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 18ஆம் வசனம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான ஊழியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வெளியில என்னென்னமோ எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்கள் எல்லாம், பிரதானமான ஊழியம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன அப்படின்னா 18ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல என்னது கண்டு ஆவியாய் இருக்கிற என்னது கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன அடைகிறோம்? மறுரூபப்படுகிறோம். யாருடைய ஒத்தாசைனால? பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை. அவர் என்னவோ செய்றார் அப்படின்னா கிறிஸ்து இயேசுனுடைய கர்த்தருடைய மகிமையோ நமக்கு என்ன செய்றார்? காட்டுகிறார். அவருடைய அன்பின் மகிமை, அவருடைய தாழ்மையின் மகிமை, அவருடைய இரக்கத்தின் மகிமை, ஒரு வேலைக்கார அடிமை போல உண்டான மகிமை, அவருடைய பரிசுத்தத்தினுடைய மகிமை, தேவனுடைய நாமத்தின் மேல் கொண்டிருக்கிற அந்த வைராக்கியத்தினுடைய மகிமை, அவருடைய ஜீல், அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தாழ்மை, அவருடைய தயை, அவருடைய மகிமையை குமாரன் நமக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்கணும். குமாரன் காண்பிக்கணும். குமாரனுடைய மகிமை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி காணக்கூடாதபடிக்கு குமாரனுடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமை காணக்கூடாதபடிக்கு இருதயத்தில் என்ன இருக்கான் அப்படின்னா முக்காடு இருக்கான். இருதயத்துக்குள்ள முக்காடு, அதாவது மணக்கண் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, மணக்கண்
என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா குருடாக்கப்பட்டிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, நான் என்னத்தை படிக்க முடியும்? இந்த கண்ணாடியில், கர்த்தருடைய வார்த்தை ஆகிய இந்த கண்ணாடியில் இப்ப எப்படி நான் வெளிச்சத்தை பார்க்க முடியும்? என்ன இருக்கு அப்படின்னா போட்டு மறைச்சாச்சு, என்னத்தை பார்க்க முடியும்? அல்லது என் கண்ணில் இப்படி மறைச்சாச்சு, எப்படி பார்க்க முடியும்? அதான் பால் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனக்கண், உங்களுடைய மனக்கண், உங்களுடைய மனசாட்சி என்னாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணு தெரியுது, இந்த கண்ணு, இந்த ஊனக்கண்ணு தெரியுது. இந்த மனக்கண், இந்த மனசாட்சி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா முக்காடு போடப்பட்டிருக்கிறது. இதுலயும் பார்க்க முடியல, இதுலயும் பார்க்க முடியல, நித்தியத்தையும் பார்க்க முடியல, நித்திய தரிசனமும் இல்ல, கிறிஸ்துவனுடைய மகிமையும் பார்க்க முடியல. பிசாசு இதுல ரொம்ப கங்கணம் கட்டி நிற்கிறான். நாலாம் அதிகாரம் கீழே வாசிக்கிறோம். நாலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்து, தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி, அந்த மகிமையின் ஒளியை அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு, இந்த இடத்துல அவிசுவாசி அப்படின்னா நோ, அவிசுவாசி அப்படின்னா நான் உடனே இந்த வசனம் வாசிக்கும் பொழுது, இந்த அவிசுவாசி இந்த இடத்தை வாசிக்கும் பொழுதே நான் வெளியில் உள்ளவளதான் நினைக்கிறோம். ராங். அன்பிலீவிங் இன் த பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அவிசுவாசிகள். கவனிங்க, அன்பிலீவிங் இன் த பிலீவர்ஸ், விசுவாசிகளுடைய கூட்டத்துக்குள். இது யார்? விசுவாசிகளுடைய கூட்டம். இந்த விசுவாசிகளுடைய கூட்டத்துக்குள்ளாகவே இருக்கிற கூடிய அவிசுவாசம், அவிசுவாசிகள். அதே எப்படி விசுவாசிகளுக்குள்ள அவிசுவாசிகள் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகள் எல்லாம், என்னுடைய கற்பனைகள் பாரமானவை அல்ல. பாரம் இல்லையா? பாரம். உனக்கு நடக்கிறது அத்தனையும் உனக்கு நன்மைக்காகவே நான் மாற்றுவேன். எங்க நடக்குது நன்மை? தெரிய போச்சா? தாழ்த்துகிறவன், உன்னை நீ தாழ்த்துனா நீ உயர்த்தப்படுவ, நீ உன்னை தாழ்த்தணும், நீ கீழே போகணும் அப்படின்னா சதான தாழ்த்திட்டே இருப்பானா? வழக்காடுகிறவனுக்கு விட்டுடு அப்படின்னா இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. 1 மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணா 2வது மைல் போற நல்லா இன்னைக்கு இழிச்சம் வாங்கி விட்டுருவான். ஏன் நீ அநியாயத்தை சகிச்சு கூடாது? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்க கூடாது? அப்ப இது என்னது அப்படின்னா எழுதி கொடுத்ததெல்லாம் ஃபூல், முட்டாள் அப்படின்னு சொல்லுகிறோம். நிறையதுவா முட்டாள்னு சொல்றதுன்னா ஒரு ஃபூல் சொல்ற வார்த்தைக்கா கீழே போடணும். ஓயா சும்மா ஃபூல்னு சொல்லிட்டா உடனே நிறையது போடுவானே. அன்பிலீவிங் அமோங் த பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அவிசுவாசிகள், விசுவாசிகளின் கூட்டம். ஆனா உள்ளார என்ன அப்படின்னா ஹார்ட்ல என்னன்னா அன்பிலீவிங், அவிசுவாசம். அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உள்ளார் போகாது. பிசாசு என்ன செய்யறான்? நோ 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 நோ, இப்படிலாம் நீ வாழ முடியாது. புரியுதா? வாழ முடியாது. கோபத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது. உள்ளதெல்லாம் சொல்ல முடியாது. உள்ளதெல்லாம் சொல்ல முடியாது. பொய் சொல்லாமலாம் இருக்க முடியாது. கோவப்படாமலாம் இருக்க முடியாது. சண்டை செய்யாமலாம் இருக்க முடியாது. அப்படி இப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்படி நீ கீழே போயிட்டே இருக்க முடியாது. இப்படி கீழே நீ தாழ்ந்துகிட்டே போயிட்டே இருக்க முடியாது. எப்பொழுது நீனே மன்னிப்பு கட்டிக்கிட்டே இருக்க முடியாது. எப்பொழுது நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப வசனம் இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்ச வரைக்கும் தான் அப்படின்னா அன்பிலீவிங். இதுதான் அந்த வசனம். இதை வாசிக்கிறப்ப அவிசுவாசிகளுக்கு பிரபஞ்சத்தின் தேவன், அப்பா இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கி வச்சிருக்கான்ப்பா பிசாசு. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவிசுவாசிகளை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கான். என் கண்ணை ரொம்ப திறந்து வச்சிருக்கான்.
நம்ம பார்க்கணும். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நமக்குள்ளதான். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, ஏன் வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், இந்த காட் எனக்கு சரியான மேட்ச் கொண்டு வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எனக்கு தெரியாது. என் தாய் தகப்பன் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு மேட்சை கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையை எப்படி எனக்கு அமைச்சு கொடுப்பாருன்னு தெரியாது. எங்க அப்பா அம்மா எப்படின்னு நினைக்க முடியாது. எங்க அப்பா அம்மா தாய் தகப்பன் சபையவே சார்ந்துகிட்டே இருக்கிறாங்க, தேவனையே சார்ந்துகிட்டு இருக்காங்க. என்னுடைய இளம் பருவம், என்னுடைய கண்ணிமை, என்னுடைய காரியங்கள், போக்குவரத்து, இதெல்லாம் என்னால நம்ப முடியல, என்னோட விசுவாசிக்க முடியல. நானே பெட்டர் சாய்ஸ், அதெல்லாம் எனக்கு ஃபெய்த் கிடையாது. நோ ஃபெய்த் அட் ஆல், நோ ஃபெய்த். எனக்கு ஃபெய்த் கிடையாது, அதெல்லாம் எனக்கு விசுவாசம் கிடையாது. நானே சூஸ் பண்ணிக்கணும், நானே ஒரு பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கணும், நானே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்கணும், என்னுடைய லைஃபை நானே முடிவு பண்ணிக்கணும். அவிசுவாசம். பாருங்க, unbelieving in the midst of believers. விசுவாசிகளுக்குள் இருக்கக்கூடிய அவிசுவாசிகள், அவிசுவாசம் கொண்டவர்கள். விசுவாசிகள் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் விசுவாசிக்க முடியும், மற்றெல்லாம் விசுவாசிக்க முடியாது. இப்படிப்பட்டவர்களை விசுவாசம் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, ஓதி 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 மனக்கண்களை என்ன போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் அவருடைய மனசாட்சியை குருடாக்கினான். குருடாக்குனதுக்கு அப்புறம் சொன்னேன், இது இப்ப கண்ணு குருடாயிடுச்சு, நான் என்னத்தை பார்க்க முடியும்? ஒன்னும் பார்க்க முடியாது. இயேசுனுடைய மகிமையை பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மனம் திரும்பணும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இப்ப நம்ம என்ன செய்யணுமா அப்படின்னா, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா 16ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். பிரைஸ் தி லார்ட். ரிபெண்டன்ஸ். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது